नमामि धन्वन्तरिं आदिदेवं सुरासुरैर्वन्दितपादपद्मं लोके जरारुग्भयमृत्युनाशं दातारमीशं विविधौषधीनां धन्वन्तरिये नमः. நான் வைத்திய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ ஆயுர்வேதிக் மருத்துவமனையின் சார்பாக வருஷா வருஷம் 10 வருஷமாக தீபாவளிக்கு முந்தின நாள் இந்த தன்வந்திரி ஜெயந்தியை நாங்கள் நித்திய கர்மமாக எங்களுடைய ஆனுவல் ஃபங்க்ஷனாக நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இதோடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதத்தில் தெய்வ வியாபாஸ்ரய சிகித்சா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மணி மந்திர ஔஷதம். ஒரு வைத்தியனால் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்ய முடியும். அதுக்கு மேலே ஒரு வைத்தியர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். எல்லாமே கடவுளுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் நம்மளால் தேவையான மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ எங்கெங்கே ஒரு வைத்தியருக்கு ஒரு மருத்துவத்தில் இல்லை ஒரு சிகிச்சையில் ஒரு தடை இருக்கோ அங்கே எல்லாமே தெய்வ அனுகிரகத்தை நம்ம எடுத்துட்டு முழுமையாக அங்கே கவனிக்க பார்க்குறோம். ஸோ தன்வந்திரி ஜெயந்தி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முந்தின நாள் திரையோதசி அன்னைக்கு தன்வந்திரியோடைய ஜெயந்தி. எல்லாருமே இந்த கதையை கேட்டிருப்பீங்க. தேவர்களும் அசுரர்களும் ஒரு பர்வத்தத்தை அந்த வாசுகி என்ற பாம்பை வச்சு கடைஞ்சாங்க. அப்போது அந்த பால் கடலை கடையும் போது பல விஷயங்கள் பூலோகத்துக்கு வந்தது. அது வரைக்கும் பூலோகத்தில் பல விஷயங்கள் இருக்கவில்லை. அதில் ஒரு விஷயம்தான் தன்வந்திரி. தன்வந்திரியோடைய வர்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கையில் அமிர்த அஷ்டம், அமிர்த கலசம் சொல்லுவாங்க. அந்த அமிர்த கலசத்தில் தான் இந்த ரோகங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்திகள் இருக்குது. இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத புஸ்தகம், நம்மளுடைய வேதங்கள். ஆயுர்வேதம் பூலோகத்துக்கு தன்வந்திரி தான் கூட்டிகிட்டு வந்தார். அதனால தான் தன்வந்திரியை மருத்துவத்தின் அதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா ஜலௌகம், அதாவது அட்டைப்பூச்சி. இந்த அட்டைப்பூச்சிக்கு விசேஷம் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நாங்களும் இவ்வளோ தலைமுறையாக பண்ணியிருந்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். பல இடத்துல அதை பயன்படுத்தி அதை அடுத்த தலைமுறைக்கு இந்த ஞானத்தை சேர்க்கணுன்றது எங்களுடைய விருப்பம். ஸோ பார்த்தீங்கன்னா தன்வந்திரியோடைய 3 கையில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஏன் இந்த திரையோதசி முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தான் இந்த க்ஷீரசமுத்திரத்தில் அன்றைக்கி தான் இன்னைக்கு இந்த பால் கடத்தில் கறந்த நாள். அதுதான் விசேஷம். வருஷா வருஷம் தீபாவளிக்கு முந்தின நாள் தான் இந்த தன்வந்திரி ஜெயந்தி. 3 முக்கியமான மருந்தை இந்த ஹோமத்தில் பயன்படுத்துகிறோம். ஒன்று சீந்தல் கொடி. இந்த சீந்தல் கொடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அதில் நிறைய விஷயம் பதங்கி இருக்கு. அதனால தான் அக்னி பகவானுக்கு நம்ம இந்த தன்வந்திரி ஹோமத்தன்னைக்கு சீந்தல் கொடியை நம்ம அர்ப்பணிக்கிறோம். ரெண்டாவது அபாமார்க்கம். அபாமார்க்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21st செஞ்சுரியோடைய ரோகங்கள் எல்லாமே வெறும் சரீரகமாக மட்டும் இல்லாமல் மானசிகமாக கூட இருக்குது. ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு மனசையும் கவனிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது. அங்கே தான் இந்த அபாமார்க்கம் உள்ள வருது. மூணாவது தூர்வா. தூர்வா எதுவும் இல்லை, நம்மளுடைய அருகம்புல் தான். ஸோ அருகம்புல்லோடைய விசேஷம் நிறைய பேர் இன்றைக்கி தெரிஞ்சு தினநித்தியமாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அருகம்புல் முக்கியமாகவே ரொம்ப நல்லது வயிற்றை சுத்தப்படுத்துறதுக்கு. அக்னி மூலம் பலம் பும்சாம், அதாவது ஒரு உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அக்னி தான். ஒருத்தர் பசிச்சு சாப்பிட்றாரா அப்படின்றதான் எங்களுடைய முதல் கேள்வி. பசிச்சு சாப்பிட்டாலே அவருடைய ஆரோக்கியம் 50% ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். ரெண்டாவது படி என்னன்னா, டெய்லி போகிறாரா, காலையிலேருந்து போகிறாருன்னா மீதி 50% சால்வ் ஆயிடுச்சு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் தான் இருக்கக்கூடிய எல்லா ரோகங்களும் எல்லா வியாதிகளும் உலகத்தை பாதிச்சுன்னு இருக்கு.
தன்வந்திரியோடைய அழகான ஒரு ஸ்லோகம். அயம்மே ஹஸ்தோ பகேவான் அயம்மே பகேவத்தரஹ அயம்மே விஸ்வபேஷஜோ ஓம் தம் தன்வந்திரையே நமஹ. விஸ்வபேஷஜோ அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் மருந்து அப்படின்றது அவர் திரும்பியும் உறுதிப்படுத்தியிருக்கார். ஸோ இதுதான் தன்வந்திரி ஜெயந்தியோடைய ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், லோக கல்யாணார்த்தம் ஏவ இதம் கரணியம் அப்படின்றது எங்களுடைய நோக்கம். 10 வருஷமாக பண்ணின்னு இருக்கோம். கடவுளுடைய அனுகிரகத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தில் இது மேற்கொண்டு இது நடக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுதல். எல்லாருமே இந்த நாள் அன்னைக்கு தன்வந்தரியை ஞாபகம் வச்சுட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல். ஸோ இன்றைக்கி தன்வந்திரி ஹோமத்தன்னைக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய அனுகிரகத்தில் நாங்கள் ஹோமம் பண்ணுறவங்க மட்டும்தான் ஜென்ரலாக சம்மந்தப்படுவாங்க. அப்படி இல்லாமல் பொது ஜனங்களும் இதில் கலந்துக்க வேண்டும் சொல்லி நாங்கள் தன்வந்திரி அர்ச்சனையும் நம்ம நடத்துகிறோம். ஸோ எல்லாருக்கும் தன்வந்திரியுடைய படமோ அக்ஷதையும் குங்குமமும் கல்கண்டு இது எல்லாத்தையுமே பிரசாதமாக கொடுத்து அவங்களுக்கு இந்த தன்வந்திரி ஹோமம் நடக்கக்கூடிய நேரத்தில் பகவானுடைய சிந்தனை இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தன்வந்திரி அஷ்டோத்தர நாமாவளியை சொல்லிட்டு அர்ச்சனை எல்லாருமே உட்கார்ந்த இடத்துலையே பண்ணி தன்வந்திரியோட நல்லா கனெக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் பூர்ணாಹುತಿ நடந்தது. பூர்ணாಹುதியில் இந்த நான் சொன்ன 3 வேரெல்லாம் கொடுத்த பிறகு நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணி இதை பண்ணோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலே தன்வந்திரி ஹோமத்துலேருந்து ஆரம்பித்து தன்வந்திரி அர்ச்சனையை எல்லாருமே சேர்ந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம கடைசியாக எல்லாரோடைய வயிறுக்கு தேவையான அளவுக்கு பிரசாதத்தையும் ஏற்பாடு பண்ண சக்தி கொடுத்த இந்த தன்வந்திரிக்கும் எங்களுடைய நமஸ்காரங்கள். कुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां शक्तोऽपि पतिता पुनः पुनः भोजत्वसे रामनाथावाचमग्रादायाते स्थापयामि बिम्बमध्ये मण्डलमध्ये सुप्तिकामध्ये च प्राणप्रतिष्ठापने विनियोगः ॐ आं अनामिकाभ्यां नमः ह्रीं करिष्टिकाभ्यां नमः क्रों करतलकरपृष्ठाभ्यां नमः आं हृदयाय नमः श्रीभवत्तरोम् इति दिग्बन्धः ध्यानं सक्तां बोधित्वबोधोल्लसतरुणसरोजाजरूढाकराब्धैः पाशं कोदण्डमिक्षोद्भावमाथाकुडमप्यङ्कुशं पञ्चबाणान् देवी बालार्कवर्णा भवतु करे प्राणशक्तिपरान्नाः ॐ आं ह्रीं क्रों यं वंशं संहं शं स्यां प्रतिमायां सर्वेन्द्रियाणि जिह्वाघ्राणवाक्प्राणिपादपायोपस्थानि हेवागत्य सुखं तमिहनो देहि भोगं योगपश्चेम सूर्यामच्चरं तपनोमते प्रलयानस्वस्ते प्राणान् प्रतिष्ठापयामि ॐ भूः प्राणान् प्रतिष्ठापयामि भुवः प्राणान् प्रतिष्ठापयामि स्वाहा प्राणान् प्रतिष्ठापयामि भूर्भुवस्वः प्राणान् प्रतिष्ठापयामि महत्शीर्षा नारायण पुरुषोर्णवो ताम्रेत रत्नसिंहासनं समर्पयामि ॐ एतावानस्य महिमातोज्यायर्थवो भक्त्या समर्पितं देव ते सन्नन्तरे महाविष्णवे नमः पादयोः पाद्यं समर्पयामि त्रिपादे
अश्विनार्बाहुभ्याम् आयजं तथाध्यार्षायत्तजे देव वाससे प्रतिगृह निर्मितं ब्रह्मसूत्रकं यज्ञापवीतदानेन सामानि जज्ञरे जज्ञरे तस्माद्यजुस्तस्मादजायत श्रीखण्डं चन्दनं दिव्यं गन्धाढ्यं सुमनोहरं विलेपनं सुरश्रेष्ठा चन्दनं प्रतिरिक्यतां दिव्यश्रे केशो भजादतः गावोहजज्ञरे माल्यादीनि सुगन्धीनि मालभ्य महोल्काय नमः वीरोल्काय नमः यूल्काय नमः सहस्रोल्काय नमः वासुदेवाय नमः मायायै नमः सङ्कर्षणाय नमः ॐ नृत्यै नमः अनिरुद्धाय नमः शान्त्यै नमः ॐ विश्वाय नमः तेजसाय नमः प्राज्ञाय नमः तुरीयाय नमः केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविन्दाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः सङ्कर्षणाय नमः वासुदेवाय नमः ॐ प्रद्युम्नाय नमः अनिरुद्धाय नमः पुरुषोत्तमाय नमः अथोक्षजाय नमः नारसिंहाय नमः अच्युताय नमः जनार्दनाय नमः उपेन्द्राय नमः हाराजे नमः श्रीकृष्णाय नमः मत्स्याय नमः कूर्माय नमः वराहाय नमः नरसिंहाय नमः वामनाय नमः परशुरामाय नमः श्रीरामचन्द्राय नमः कृष्णाय नमः बुद्धाय नमः कल्किने नमः अनन्ताय नमः विश्वरूपाय नमः अनन्ताय नमः ब्रह्मणे नमः वायवे नमः ईशानाय नमः गरुडाय नमः वारुण्ये नमः भारत्यै नमः गायत्र्यै नमः गिरिजायै नमः सौपर्ण्यै नमः इन्द्राय सुराधिपतये नमः अग्नये तेजोधिपतये नमः यमाय प्रेताधिपतये नमः अभ्यै नमः ॐ परमात्मिकायै नमः ॐ वाचे नमः ॐ पद्मालयायै नमः ॐ पद्मायै नमः श्रुतये नमः स्वाहायै नमः ॐ स्वधायै नमः ॐ सुधायै नमः ॐ धन्यायै नमः ॐ हिरण्मय्ये नमः ॐ लक्ष्मी नमः ॐ नित्यपुट्टायै नमः विभावर्ये नमः ॐ अदित्यै नमः ॐ दित्यै नमः ॐ दीप्तायै नमः ॐ वसुधायै नमः ॐ वसुधारिण्ये नमः ॐ कमलायै नमः ॐ कान्तायै नमः ॐ कामाक्षै नमः ॐ कमलसम्भवायै नमः ॐ अनुग्रहप्रदायै नमः ॐ बुद्धये नमः जोज स्वयंभोर्भामोदहमेत्येन्दत्तां वरुणश्च मन्यः भियं दधाना हृदायेषु तत्र वप्परा ॐ निरञ्जनाय नमः ॐ सुलक्षणपदाङ्गुष्ठाय नमः ॐ सर्वसामुद्रिकान्वितान् अलक्तकार तपादाय नमः ॐ मूर्तिमद्वार्थिपूजिताय नमः ॐ सुधार्थान्योन्य संयुज्य देवदैतेय सान्त्वनाय नमः ॐ कोटिमन्मथसङ्काशाय नमः ॐ सर्वावयव सुन्दराय नमः ॐ अमृतास्वादनोद्युक्तदेवसङ्घ परिष्टुताय नमः ॐ पुष्पवर्षणसंयुक्तगन्धर्वकुलसेविताय नमः ॐ शङ्खतूर्यमृदङ्गादिसुवादित्राप्सरोवृताय नमः विभूत्यै नमः ॐ सुरभ्यै नमः ॐ परमात्मिकायै नमः ॐ वाचे नमः ॐ पद्मालयायै नमः ॐ पद्मायै नमः ॐ शोचायै नमः ॐ स्वाहायै नमः ॐ स्वधायै नमः ॐ सुधायै नमः ॐ लक्ष्मी नमः ॐ नित्यपुट्टायै नमः समानार्दायानिवः समानमत्सवो मनो यथा
साधिपरासुवा षट्कृतयोगिरो मे यूयं तत्त्वतन्त्रे महाविष्णवे नमः अवत्तमहर्भवते सर्वस्याप्ते सर्वस्य दत्ते सर्वमेव तेन म्नोते सर्वं यजते संद्रष्टं धनमुभय हरे हरे मे कुरु मङ्गलानि हरे हरे मे ऋषिदेहि दास्यो हरे हरे मे त्वयि भक्तिरस्तु नवायित देव